مثل حسنك بكتنا سيدي خير. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم ومن آياته خلق السماوات والأرض واختلاف ألسنتكم وألوانكم إن في ذلك لآيات للعالمين أو كما قال عليه. وقال النبي صلى الله عليه وسلم أحب العرب فإني عربي ولسان القرآن عربي وكلام أهل الجنة عربي أو كما قال عليه الصلاة والتسليم. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான கட்டளையை ஜும்மாவுடைய ஃபர்தை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்தருள்வானாக. ரப்பினுடைய மேலான ரிதாவை நம்முடைய வாழ்வின் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லல் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிஹீன்கள், அருளாளர்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்தருள்வானாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறையின் வழியாக அல்லாஹுவின் அத்தாட்சிகள் என்று வானங்களை சொல்கிறான், பூமியை சொல்கிறான், கடலை சொல்கிறான், மலைகளை சொல்கிறான், கணவன் மனைவி ஜோடி இதுபோலுள்ளவைகளை சேர்த்து வைப்பதும் உள்ளங்களை ஒன்றிணைப்பதும் அல்லாஹுடைய அத்தாட்சி என்று குர்ஆன் ரப்பினுடைய அத்தாட்சியாக, அதாவது மனித சக்தியினால் மனித முயற்சியினால் மாத்திரம் உண்டாகக்கூடிய காரியங்கள் அல்ல என்பது அல்லாஹுடைய அத்தாட்சி என்ற அர்த்தம். வானங்களோ பூமியோ கடலோ மலைகளோ இது மாதிரி உள்ள காரியங்கள் எல்லாம் ரப்பின் அத்தாட்சி என்று அல்லாஹு தஆலா சொல்லித் தருகிறான். அந்த ரப்பினுடைய அத்தாட்சிகளில் ஒன்றாக குர்ஆன் சொல்கிறது வமின் ஆயாத்திஹி ஹல்குஸ் ஸமாவாதி வல் அர்த் வக்திலாஃபு அல்சினத்திக்கும் வ அல்வானிக்கும். ரப்பினுடைய அந்த அத்தாட்சிகளில் உள்ளதுதான் அல்லாஹு தஆலா உங்களுக்கு மொழிகளை மாறுபட்ட நிலையில் தந்திருப்பதும் உங்களுடைய நிறங்களை மாறுபட்ட நிலையில் தந்திருப்பதும் இது அல்லாஹ்வின் அத்தாட்சி. உலகத்தில் மனிதர்களாக உருவாக்க முடியாத ஒன்று. ஒரு நாவுதான் அதனுடைய சுழற்சி. எத்தனை ஆயிரம் மொழிகள் உலகத்தில் இருக்கிறது, எத்தனை ஆயிரக்கணக்கான மொழிகள் உலகத்தில் இருக்கிறது. ஒரு நாவு அதனுடைய சுழற்சி, அது ஒரு நாவு தான். ஆனால் அதனால் உண்டாகக்கூடிய அந்த வார்த்தை, அந்த தொனி, அதனுடைய நிலைகள் என்பது இது ரப்பு உலகத்தில் ஏற்படுத்தி வைத்த அத்தாட்சிகளில் உள்ளது. அது மாதிரி ஒரு மனிதனுடைய நிறம், எவ்வளவு பேரை, கோடிக்கணக்கான பேரை பார்க்கிறோம், ஒருவர் போல் மற்றவர் இல்லை. இது அல்லாஹ்வுடைய மகத்தான் அத்தாட்சி என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். சிந்திப்பவர்களுக்கும் அறிவுள்ளவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு படிப்பினையும் ரப்பினுடைய வல்லமையை விளங்கக்கூடியதும் இதில் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த ரப்பினுடைய அத்தாட்சிகளில் ஒன்றுதான் மொழி. மனிதர்கள் தங்களுடைய உள்ளத்தினுடைய செய்திகளை பரிமாறிக்கொள்வதற்காக, எண்ணங்களை பரிமாறிக்கொள்வதற்காக அமைந்த ஒரு நிலை என்பது மொழி. உலகத்திலே மனிதனுக்கு மொழியிலே தனித்தன்மை இருக்கிறது. குர்ஆனுடைய சொல்படி உலகத்தினுடைய பிராணிகள் பேசக்கூடிய அவைகளும் மொழி இருக்கிறது அதற்கு. ஆனால் கருத்தை தெளிவாக விளங்கி பேசக்கூடிய அந்த ஆற்றல் மனிதனுக்கு மாத்திரம். எனவே குர்ஆனை மனிதனை பொறுத்தவரையிலே அவன் மொழிக்கு, தனி பேச்சுக்கு சொந்தக்காரன். இந்த மனிதனுடைய இந்த மொழி என்பது இருக்கிறதே சாதாரணமானதல்ல. உலகத்தில் கிட்டத்தட்ட 6800 மொழிகள் இருக்கிறது என்று சொல்கிறார். அல்ல 2000 மொழிகள் நடைமுறையில இருக்கிறது. 2000 மொழிகள். ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்குது.
உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மொழிகளுக்கு அந்த மொழிக்காரங்கள்ட்ட கேட்டால் தெரியும். தமிழை பொறுத்த வரையில இற்றன்னாவுக்கு பின்னால புள்ளி விழுத்து எழுத வரக்கூடாது. இர்ரன்னாவுக்கு பின்னால வரலாம், இற்றன்னாவுக்கு பின்னால புள்ளி விழுத எழுத்து வர்றது ஹராம். அது நடைமுறையில் பழக்கத்தில் அவங்கள்ட்ட இல்லை, செய்யக்கூடாது. தமிழ்ல அது தப்பு. ஆங்கிலத்தை பொறுத்த வரையில 1 to 100 வரை 1 2 3 4 5 100 வரை என்னாலும் அதுல எதிரையுமே ஏ வராது. ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு தனி சிறப்பையும் விசேஷ தன்மையும் சொல்வார்கள். அது மாதிரி எல்லா மொழிக்கும் ஏதோ ஒரு வகையிலே தனிச்சிறப்பு இருக்கிறது என்று சொன்னாலும் கூட அரபி மொழியை பொறுத்த வரையிலே இந்த தனிச்சிறப்புகளுடைய மொத்த உறைவிடமாக இருக்கிறது என்று சொன்னால் பொருத்தம். டிசம்பர் 18ஆம் நாள் உலகத்தினுடைய அரபி மொழி தினம். அது உலகத்தினுடைய அரபி மொழி தினம். அந்த 18ஆம் நாளை உலகத்திலே அரபி மொழியினுடைய பல்வேறு நிகழ்வுகளை வைத்து அந்த மொழியினுடைய உயர்வுகளை உலகத்தார் மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நிலையை கொண்டாடக்கூடியதாக உலகம் அதை கருதி இருக்கிறது. இந்த அரபியை பொறுத்தவரையிலே அது சாதாரணமான ஒன்றல்ல. குர்ஆன் ஷரீஃப் அதனுடைய மகத்துவத்தை சொல்கிறது. அஹ்சனுல் ஹதீஸ், அழகான பேச்சு என்று அரபியை குர்ஆன் சொல்லும். அதே போல் கைரதி ஐவத், எந்த விதமான கோணல் மாணல் இல்லாத அந்த வார்த்தை, அந்த சொற்றொடர், அந்த மொழி என்று குர்ஆன் பாராட்டுகிறது. பிலிசானின் முபீன், தெளிவானது என்று குர்ஆன் ஷரீஃப் சொல்லி காண்பிக்கிறது. ஒவ்வொரு வார்த்தைக்கு ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது. கன்னடம்னா கஸ்தூரின்னு அர்த்தம், கன்னடம்னா கஸ்தூரின்னு அர்த்தம். சமஸ்கிருதம்னா நன்றாக செய்கிறது அப்படின்னு அர்த்தம். மலையாளம்னா மதுரன்னு அர்த்தம். தமிழ்னா அமுதுன்னு அர்த்தம். ஆனா அரபின்னா தெளிவுன்னு அர்த்தம். அரப என்று சொன்னால் தெளிவாக. அதனால் தெளிவு என்பதுதான் ஒரு மனிதனுக்கு பேச்சிலே முக்கியம் என்ற காரணத்தினால், மொழியிலே முக்கியம் என்பதனாலே அதனுடைய அர்த்தத்திலேயே அல்லாஹ் அப்படி அமைத்து வைத்திருக்கிறார். அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே அரபி மொழியினுடைய மகத்துவத்தை பற்றி, எல்லா மொழிகளும் சிறப்பானதுதான், மொழி மட்டமானதல்ல, ஆனால் ஒன்றை விட ஒன்று சிறப்பு என்ற ரீதியிலே அரபியை பொறுத்தவரையிலே உலகத்தினுடைய ஆரம்ப மொழி. சோனத்தில் பேசுறாங்க பாபா, கீழறங்கி வந்தாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அப்பா அம்மா 2 பேரும் சந்திச்சாங்க. உலகத்தில் பேசப்பட்ட முதல் மொழி அரபி மொழி தான். அது கியாமத் வரை இருக்கும். ஏன்னு சொன்னா குர்ஆனுடைய மொழி. குர்ஆன் இப்பொழுது இருக்குமா? அரபி இருக்கத்தானே செய்யும். கியாமத்து வரை இருக்கும். சொர்க்கத்திலேயும் அரபி மொழி தான். அதற்கு மர்ரப்புக்க ஒமா நபிக்க மதீனுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களே, நாங்க அரபிலேயே பேச முடியும், தமிழ்ல தானே கத்திருக்கிறோம், அங்க போய் எப்படி பேச முடியும், அரபியில வந்து கேட்டா என்ன பதில் சொல்றது அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். அந்தகன் அல்லாஹுல்லதி அந்தக குல்ல செய். எப்படி சொர்க்கத்துக்கு போயாச்சுன்னா எவ்வளவு பெரிய வயதான ஆளுக்கு 33 வயசாயிரும். எல்லாரும் வாலிபர்கள் தான். அங்க யாரும் வயதானவர்களே கிடையாது. எல்லாருக்கும் 33 வயசு தான். சில மாற்றங்கள் இருப்பதை போல எல்லாருக்கும் அரபி மொழி தான் தெரியும். சொர்க்கத்தினுடைய சொல்லாம் சொன்னாங்க, அரபு மொழியை பிரியப்படுங்கள், நான் பிரியப்படுகிறேன், ஏனென்றால் நான் ஒரு அரபி, குர்ஆனுடைய மொழி அரபி. அது மாதிரி சுவனவாசிகள் பேசக்கூடிய மொழி அரபி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபி மொழியினுடைய மகத்துவத்தை நமக்கு சொல்லி காண்பிப்பார். அரபியை பொறுத்தவரையிலே உலகத்தில் அதை பேசக்கூடியவர்கள் அது ஒரு 40 கோடி மக்கள் தான் உலகத்தில் இருக்கிறார் என்று சொன்னாலும் கூட 150 கோடி மக்களுடைய அன்றாட மொழியாக, சமய மொழியாக, தீனுடைய மொழியாக அது அமைந்திருக்கிறது. தீனுடைய மொழியாக உலகத்தில் அரபியினுடைய எந்த தொடர்பும் இல்லாமல் ஒரு முஸ்லிம் என்பவர் இருக்கவே இயலாது. அவருடைய பெயர் வைப்பதிலிருந்து, அவருடைய பெயரிலிருந்து ஆரம்பித்து பாங்கானாலும் இகாமத்தானாலும், அதே போல தொழுகையானாலும், தொழுகையிலே அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லப்படக்கூடிய எந்த வார்த்தைகளானாலும், அதிலே ஒவ்வொரு நிலையிலையும் மாறக்கூடிய ஒரு சொல்லினுடைய அந்த சொற்களானாலும் எல்லாம் அரபி மொழிதான். தஸ்பீஹாத்துகள் எல்லாம் அரபிதான். குத்துபா என்பது அரபிதான். அதே போல திலாவத் என்பது அரபிதான். குர்ஆன் ஓதுறன்னா அரபியில ஓதுனாதான் அதுக்கு பேரு குர்ஆன் ஓதுவது. தமிழ்ல படிக்கிறது, குர்ஆன் ஓதுறது நல்லது. அரபிங்கிறது ஓதுறது தான். ஓதுவதை கொண்டு அதற்குண்டான நன்மை என்பது வேறு. அது மாதிரி சலாம் சொல்வதிலிருந்து ஒவ்வொரு காரியத்திலேயும் அரபியினுடைய தொடர்பு இல்லாமல் ஒரு முஸ்லிமினுடைய வாழ்க்கை என்பது இல்லை. எனவே ஒரு 40 கோடி மக்கள் பேசினாலும் கூட கிட்டத்தட்ட ஒரு 150 கோடி மக்களுடைய சமய மொழியாக, நடைமுறை மொழியாக அல்லாஹு தஆலா அதை ஆக்கி வைத்திருக்கிறான் என்பதுதான் உண்மை. எனவே அரபி மொழி என்பது பல்வேறு வகையிலே தனித்தன்மை வாய்ந்தது என்று சொல்வார். உமர்தான் சொல்வார்கள், அல்லிமு அவுலாதக்கு வல்லவத்தல் அரபியா, அவருடைய மக்களுக்கு எல்லாத்துக்கும் அரபி மொழியை கற்றுக் கொடுங்க. அது தீனுன்னு சொல்லுவாங்க. அரபி மொழியை கற்றுக் கொடுங்க. ஏன்னு சொன்னா அது தீன், அது மார்க்கம்.
அதை கற்றுக்கொள்ளுகிற காரணத்தினால் உங்களுடைய மார்க்கம் சீராகிறது, உங்களுடைய மார்க்கம் தெளிவடைகிறது, மார்க்கம் உயர்வடைகிறது என்று சய்யிதுனா அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொல்லி காண்பிப்பார். அரபி மொழியை பொறுத்தவரையில பல்வேறு தனி அம்சங்கள் உண்டு. வலப்புறமாக ஆரம்பித்து இடப்புறமாக எழுதக்கூடிய தொடக்கத்தினுடைய ஒரே மொழி அதுதான். வலப்புறமாக ஆரம்பித்து பின்னால சின்ன சின்ன மொழிகள் அப்புறம் வந்திருக்கலாம், ஆனால் வலப்புறமாக ஆரம்பித்து இடப்புறமாக செல்லக்கூடிய அந்த நடைமுறையிலே உள்ள ஒரே மொழி உலகத்தில் அரபி மொழி மாத்திரம் தான். அது மாதிரி ஒரு வாக்கியத்திலேயே இஸ்மு ஃபிஅலு ஹர்ஃபுன்னு சொல்லுவாங்க. அரபியை பொறுத்தவரையிலே இணை சொல், ஒரு வார்த்தையும் இன்னொரு வார்த்தையும் இணைப்பதற்கு இணை சொல், அது ஹர்ஃபுன்னு சொல்வார்கள். அந்த இணை சொல், அது மாதிரி வினை சொல், பெயர் சொல், ஒரு வார்த்தையிலே ஒரு சின்ன வாக்கியத்திலே இந்த மூணை வைக்குவாங்க. மூணு இருக்கும். உதாரணமா வக்கீனா ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வக்கீனான்னு சொல்றோம் இல்லையா? இந்த வக்கீனாங்கிற இந்த ஒரு வார்த்தை வாவு அது ஒரு தனி அதுக்கு அர்த்தம் இருக்குது. கீங்கிற வார்த்தைக்கு தனி அர்த்தம் இருக்குது. நான் அதுக்கு தனி அர்த்தம் இருக்குது. அந்த மூன்றுமே ஒரே வார்த்தையிலேயே அதிலே மூன்றும் இருக்கிறது. இணை சொல் இருக்கிறது, வினை சொல் இருக்கிறது, பெயர் சொல் இருக்கிறது. வாவுன்னா இன்னும் அர்த்தம், கீ அப்படின்னு ரப்பை பாதுகாத்துருன்னு அர்த்தம், நான் எங்களைன்னு அர்த்தம். ஒரு சின்ன வார்த்தைக்குள்ளேயே அரபியினுடைய பொதுவான தன்மை சொல் சுருக்கம், பொருள் விரிவு. சுருக்கமான சொல்லாக இருக்கும், விரிந்த பொருளாக இருக்கும். அரபியை பொறுத்தவரையில் அதனுடைய விசேஷ தன்மை என்று சொல்வார். அது மாதிரி உலகத்துல ஒருமை இருக்கிறது, பன்மை இருக்கிறது. எல்லா மொழியிலையும் ஒருமை இருக்கிறது, பன்மை இருக்கிறது. அரபியில் மாத்திரம்தான் ஒருமை இருக்கிறது, இருமை இருக்கிறது, பன்மை இருக்கிறது. உலகத்தினுடைய மொழிகள்ல இருமைங்கிறது கிடையாது, ஒருமை பன்மை தான். ஆனால் அரபியிலே ஒருமை இருக்கிறது, இருமை என்பது இருக்கிறது, அது மாதிரி பன்மை என்பது இருக்கிறது. அரபியினுடைய விசேஷமான தன்மை இது. இது கிட்டத்தட்ட 28 எழுத்துக்கள் தான். ஆனால் சொல் வளம் இருக்கிறதே சாதாரணமானதல்ல. அரபி மொழியை ஆய்வு செய்பவர்கள் ஆச்சரியப்படுகிறார். 28 எழுத்துக்கள் தான், ஆனால் சொல்வளம் மிக்க ஒரு வார்த்தை. ஆலிமன் ஒரு வார்த்தை இருக்குது, அறிந்தான் அர்த்தம். நீங்க எப்படி பிரிச்சாலும் சரி, இந்த ஆலிமேங்கிற வார்த்தைய முதலாவது ஐன் இருக்கிறது, ரெண்டாவது லாம் இருக்குது, மூணாவது மீம் இருக்குது. நீங்க மாத்தி முதல்ல மீமை கொண்டாங்க, ரெண்டாவது லாம கொண்டாங்க, மூணாவது ஐனை கொண்டாங்க, அப்படி மாற்றினாலும் சரி, அந்த 3 எழுத்துக்களையும் மாற்றி 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 போட்டால் 6 வாசகம் வரும். அந்த 6க்குமே அர்த்தம் உண்டு, அந்த 6க்குமே தனி அர்த்தம் உண்டு. இந்த மாதிரி ஜஹிலே தெரியாமல் ஆனான், அந்த வார்த்தையும் மாற்றி மாற்றி போட்டாலும் அதற்கு தனி அர்த்தம். அந்த சொல் வளத்திலே தனித்தன்மை வாய்ந்ததாக அது அமைந்திருக்கிறது. அது மாதிரி அரபிக்கின் உள்ள விசேஷங்கள், உலகத்துல ஜீம் நூனை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய எந்த அரபி வார்த்தையும் முதலாவது ஜீம் வருது, ரெண்டாவது நூன் வருது. ஜீம் நூனை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அதுல கொஞ்சம் மறைவு இருக்கும்னு அர்த்தம், கொஞ்சம் மறைஞ்சிருக்குதுன்னு அர்த்தம். உதாரணமா ஜீம் நூன் ஜன்னத் சொர்க்கம் மறைந்து இருக்குது, ஜுன்னத் பைத்தியம்னு அர்த்தம், அறிவு மறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஜனாசா உள்ள வச்சு பொதிஞ்ச பிறகு அதுக்கு வருது ஜனாசா. அதனால அது மறைந்திருக்கக்கூடிய எந்த ஒன்றுக்கும் ஜீம் நூனை கொண்டு தொடங்கும் அரபி வார்த்தையில். இந்த அரபியினுடைய இலக்கியத்தை, அதனுடைய மொழியினுடைய அதனுடைய உயர்வை பற்றி ஆய்வு செய்பவர்கள் பல்வேறு கண்ணட்டத்திலே அதை பற்றி சொல்வார். அங்கீகாரம் பெற்ற, ஐநாவினுடைய அங்கீகாரம் பெற்ற 6 மொழிகளில் ஒன்று. உலகத்துல ஐநாவில் ஒரு ஆள் இந்தியில பேசணுமான பணம் கட்டணும். ஆனால் 6 மொழிகளில் ஒன்றில் பேசினால் பணம் கட்டி பேச வேண்டியதில்லை. அரபி ஐநாவினுடைய அங்கீகார மொழியும் ஆங்கிலத்திலோ, சைன மொழியிலோ, ரஷ்ய மொழியிலோ, ஸ்பானிஷ் மொழியிலோ, பிரெஞ்சு மொழியிலோ, அரபி மொழியிலோ, இந்த 6 மொழியில பேசுறதும் பணம் கட்டாம பேசலாம். வேற எந்த எண்ணம் மக்கள் அதிகமாக பேசக்கூடிய மக்களுடைய மொழியாக இருக்கிறது, நடைமுறை மொழியாக இருக்கிறது என்ற காரணத்தினாலே ஐநாவினுடைய அங்கீகார மொழியாகவும் இது அமைந்திருக்கிறது. அருமையான பெருமக்களே, இலக்கிய வளத்தை பொறுத்த வரையிலே அரபுக்கு நிகர் சொல்ல முடியாது. அன்றைய காலத்திலிருந்து இன்று வரை, அதாவது சாதாரணமான பெண்கள்கிட்ட கூட அந்த அரபு சம்பந்தப்பட்ட இலக்கிய அறிவு மிகைந்திருந்தது. இம்ரவுல் கைஸ்ன்னு ஒரு கவிஞன் இருந்தான், சல்லாசனுடைய காலகட்டம். சல்லாசன் கூட அவனை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. இம்ரவுல் கைஸ் கவிஞர்களுக்கெல்லாம் பெரிய கவிஞன், நரகத்தின் வழிகாட்டினாங்க சல்லாசன். அவன் கவிஞர்களுக்கெல்லாம் பெரிய கவிஞன் தான், ஆனா நரகத்தின் வழிகாட்டி. பொறாமையினால் அவன் ஒரு தடவை இடையில மறிச்சு ஆளை ஓகேன்னு திட்டமிட்டு கொலை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டான். அவனை 2 பேரும் சந்திக்கிறாங்க.
ரெண்டு பேரும் சந்திச்சு பொதுவா பழக்கத்துல ஆளை கதையை முடிக்க போறான்னு சொன்னா உனக்கு ஏதாவது ஆசை இருந்தா சொல்லுன்னு கேட்கக்கூடிய பழக்கம். அந்த அடிப்படையில் அவன்கிட்ட கேட்கறான், உனக்கு ஏதாவது தேவை இருந்துச்சுன்னா சொல்லு, ஆசை இருந்துச்சுன்னா சொல்லு, கடைசி ஆசை ஏதாவது இருந்தா சொல்லும். அவன் பார்த்தா நம்ம முடிவு ஏற்பட போகுது. சரி, எனக்கு ஒன்றும் அப்படி தனியே இல்லை, ஆனா ஒரே ஒரு வாக்கியம் எழுதி தர்றேன், இதை கொண்டு போய் என் பிள்ளைகள்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொன்னான். ஒரே ஒரு வாசகம் எழுதி தர்றேன். இவன் என்ன எழுதிட்டு போறான்னு தெரியலன்னு சொல்லி அது ரெண்டு பேரும் முடிச்சான். இப்னத்தை இம்ரையில் கைசி இன்ன அபாக்குமா, இம்ரவுல் கைசனுடைய பெண்மக்களே உங்களின் தந்தை. அவ்வளவுதான் அந்த வாசகம். இப்னத்தை இம்ரையில் கைசி இன்ன அபாக்குமா, இம்ரவுல் கைசனுடைய பெண்மக்களே உங்களின் தந்தை. அவன் பார்த்தானோ இது கொண்டு கொடுக்கறதுல என்ன இருக்குது அப்படின்னு அதை கொண்டு போய் அங்க கொடுத்துட்டாங்க. அங்க ரெண்டு பேரும் உலக்கையை வச்சு இடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. வீட்டுல மாவு இடிச்சுக்கிட்டு இருக்கிறா பொம்பளைய. இதை கொண்டு போய் கொடுத்த உடனே அவனுடைய மக்கள் அல்லவா, அதை பார்த்த உடனே ஒரு வாசகம் முன்னால் இப்படி அமைந்தால் அடுத்த வாசகம் எப்படி வர வேண்டும். உடனே அந்த ரெண்டு பேரும் கத்தீலுன் ஃபைனல் காத்திலைனி லதைக்குமா, இம்ரவுல் கைஸின் இரண்டு பெண்மக்களே உங்களின் தகப்பனார் என்று முடிந்திருக்கிறது. இதுக்கு சரியான அடுத்த அடி இதுக்கு வரணுமானா இது மிஸ்ரான்னு சொல்லுவாங்க ஒரு வாசகத்திற்கு. இதனுடைய ஈத்தடி இப்படி வந்தால்தான் பொருத்தமாக இருக்கும். கத்தீலுன் கொல்லப்பட்டு விட்டார், ஃபைனல் காத்திலைனி லதைக்குமா கொண்ட ரெண்டு பேரும் முன்னால் நிக்கிறாங்க. அவ்வளவுதான், கதை முடிச்சுட்டாங்க. அதனால அரபிய மொழியை பொறுத்தவரையிலே இலக்கியத்தினுடைய ஆற்றல் என்பது சாதாரணமானதல்ல. நாம் அதை பிரியப்படுகிறோம் மொழி என்ற காரணத்தினால். உலகத்தில் எந்த மொழியும் கற்றுக்கொள்வது நல்லதுதான். ஒரு மொழி படிப்பவன் ஒரு மனிதன். இந்த அடிப்படையில் எல்லா மொழியும் கற்றுக்கொள்வதை ஊக்குவிக்கிறது என்று கூட அரபி மொழியை பொறுத்தவரை நம்முடைய சமய மொழியாக, தீனுடைய மொழியாக, மார்க்கத்தின் மொழியாக, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்குண்டான உன்னதமான ஒரு மொழியாக, நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொழியாக, குர்ஆனின் மொழியாக, ஹதீஸின் மொழியாக, சுன்னத்தின் மொழியாக இருக்கிற காரணத்தினாலே அதிலே ஒரு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று பெருமக்கள் நமக்கு வலியுறுத்தி காட்டுகிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அத்தாட்சிகளை விளங்கும் உயர்ந்த தன்மை உள்ளவர்களாக நம் எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக. சிறந்த மொழி அறிவையும் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்துவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.